வணக்கம். திரையரங்கம். மனிதன் தெய்வமாகலாம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத். இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்திருப்பவர் செல்வராகவன். ராகவன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் செல்வராகவன் வர்றாரு. அவர் நுங்கு வியாபாரம் செய்பவர். ஒவ்வொரு இடத்திற்கும் அலைந்து சென்று நுங்குகளை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர். ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டின பிறகு கூட அவருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கார். அப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு செல்வி அப்படின்ற ஒரு பெண்ணை பார்க்கப்பட்டு அந்த செல்வி அவருடைய மனைவியாக வந்து சேருகிறாள். அவங்க 2 பேரும் குடும்ப வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கும்போது இப்படியே நுங்கு விற்றுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு நிலை உண்டாகும்போது தன்னுடைய நண்பருடன் இணைந்து ஒரு உணவகத்தை ஆரம்பித்தால் என்ன அப்படின்ற மாதிரி அவருடைய மனைவியான செல்வி ஐடியா கொடுத்த பிறகு செல்வராகவனுக்கும் அது சரின்னு படுது. அப்போ அந்த நண்பருடன் இணைந்து அவர் அந்த உணவு விடுதியை ஹோட்டலை நடத்த ஆரம்பிக்கிறாரு. செல்வி அப்படின்ற தன்னுடைய மனைவி பேரையே அந்த ஹோட்டலுக்கு வச்சு அந்த உணவகத்தை நடத்துகிறார். அது சாலையினுடைய ஓரத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதே ஏரியாவில் ஒரு மில் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மில்லில் ஏகப்பட்ட ஆண்கள் பெண்கள் பணியாற்றுகிறார்கள். இவங்க கிராமத்தை சேர்ந்த பெண்கள் கூட நிறையா வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கடனுக்கு பணம் லோன் அப்படின்னு வரும்போது அந்த மில்லை சொந்தத்தில் நடத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதியினுடைய மருமகன் மைம் கோபி நடிச்சிருக்காரு. அவர் அந்த பண உதவி இதெல்லாம் பெண்களுக்கு கொடுக்குறாரு. இந்த காட்சிகளை படத்தில் காமிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த மில்லினுடைய ஓனரான மைம் கோபி தன்னுடைய ஆட்களுடன் அங்கே தண்ணி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த உணவகத்தில் ஒரு மூலையில் உட்காந்துன்னு வரும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு செல்வராகவன். நிறைய பேர் சாப்பிடக்கூடிய இடம், ஆண்கள் பெண்கள்லாம் வரக்கூடிய இடம், டூரிஸ்ட்லாம் வரக்கூடிய இடம், சாலையில் பயணம் செஞ்சு போகிறவங்களாம் வரக்கூடிய இடம். அப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்துல மது அருந்தினா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு அவர் சொன்ன உடனே அதில் பெரிய பிரச்சனையாகி அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு மோதல் உண்டாக்கிறது. அதற்கு பிறகு அந்த மில் ஓனராக இருக்கக்கூடிய மைம் கோபி எந்த அளவிற்கு ஒரு கொடூரமான மனிதராக வருகிறார் என்பதையும் நாம் படத்தில் பார்க்கிறோம். பின்னாடி ஒரு ஸ்டேஜில் செல்வராகவனுடைய மனைவியாக வரக்கூடிய செல்வி தூக்குமாட்டி இறந்துடுறாங்க. அவங்க தூக்குமாட்டி இறந்ததுக்கு காரணம் என்ன? நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண் ஏன் தூக்குமாட்டி இறக்க வேண்டும்? அந்த தூக்கில் தொங்குவதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய மர்மம் என்ன? அவங்க தூக்குமாட்டி இறக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்ததற்கு காரணம் என்ன? காரணம் யார்? அப்படின்ற உண்மை நமக்கு தெரிய வரும்போது நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழக்கூடிய ராகவன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய செல்வராகவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. தன்னுடைய மனைவியின் மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதன் மில் ஓனரான மைம் கோபி என்ற உண்மை தெரிய வரும்போது அளவற்ற அதிர்ச்சிக்கு ஆளாகிறார் செல்வராகவன். அதற்கு பிறகு தன்னுடைய அன்பு மனைவியின் மரணத்திற்கு மட்டுமல்ல, இன்னும் பல பெண்களுடைய கற்பை சூறையாடிய சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொடூர மனிதனும் மைம் கோபிதான் என்ற உண்மை தெரிய வரும்போது செல்வராகவன் சிங்கமென சீறி எழுந்து எப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுகிறார், கொடூர தன்மை கொண்ட அந்த கயவனை எப்படி தீர்த்து கட்டுகிறார் என்பதை படத்தில் நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். படத்தினுடைய இறுதியில் மைம் கோபிக்கு எப்படிப்பட்ட தண்டனை செல்வராகவனால் கொடுக்கப்படுகிறது என்பதை பார்த்து நாம் நம்மை மறந்து கைகளை தட்டுகிறோம் என்பதுதான் உண்மை. அந்த மைம் கோபிக்கு உரு துணையாக இருந்த ஒரு டாக்டருக்கு எப்படிப்பட்ட தண்டனையை செல்வராகவன் தருகிறார் என்பதையும் பார்க்கிறோம். அந்த மைம் கோபிக்கு உரு துணையாக இருந்த வக்கீலுக்கு எப்படிப்பட்ட கொடூர தண்டனையை செல்வராகவன் தருகிறார் என்பதையும் படத்தில் நாம் பார்க்கிறோம். ராகவன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் செல்வராகவன் மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். தனக்கே உரிய அந்த தனித்துவ நடிப்பு ஆற்றல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை படம் முழுக்க தான் வரக்கூடிய காட்சிகளில் வெளிப்படுத்தி ராகவன் என்ற அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் ஆழமாக செல்வராகவன் பதிய வைக்கிறார். தன்னுடைய மனைவிக்கு உண்டாகி இருக்கக்கூடிய
கொடூரமான முடிவை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அந்த நிலை உண்டாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை எப்படி துணிச்சலுடன் கொன்று தீர்க்கிறார் அவர் என்பதை பார்க்கும்போது நமக்கு அந்த கதாபாத்திரத்தின் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. செல்வராகவனுடைய மனைவி செல்வி கதாபாத்திரத்தில் குஷி ரவி நடித்திருக்கிறார். குடும்பத்தனத்துடன் இருக்கக்கூடிய அழகான நடிகையாக இவர் வருகிறார். தான் வரக்கூடிய காட்சிகளில் ஒரு அருமையான மனைவி என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைக்கிறார். இந்த கதாபாத்திரம் மிகவும் கனமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பால் பெருமையை உண்டாக்க வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். பக்கத்து வீட்டு பெண்ணாக படம் முழுக்க கௌசல்யா வருகிறார். அவர் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் கனமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு கௌசல்யா கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார். படத்தில் வில்லனாக நடித்திருப்பவர் மைம் கோபி. அவர் வரக்கூடிய காட்சிகளில் அவரை பார்க்கும்போது நமக்கு அளவற்ற கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது. அந்த அளவிற்கு நாம் வெறுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அந்த கதாபாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமான மனிதராக மைம் கோபி இருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு கொடூரத்தன்மையை அளிக்க வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். படத்தில் அரசியல்வாதியாக ஒய்ஜி மகேந்திரன் நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் பொருத்தமாக இருக்கிறார். படம் முழுக்க RS சதீஷ் பேசப்படக்கூடிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். தான் வரக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய இயல்பான நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ரவி வர்மா இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஒரு திறமை வாய்ந்த ஒளிப்பதிவாளர் இவர் என்பதை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் AK பிரியன். இவருடைய இசையமைப்பு பாராட்டும் வகையில் இருக்கிறது. நடுத்தர வயதில் வாழக்கூடிய ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய எதிர்பாராத திடுக்கிடும் சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை டென்னிஸ் மஞ்சுநாத் மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கிறார். செல்வராகவனின் மிகச்சிறந்த நடிப்பை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அவசியம் மனிதன் தெய்வமாகலாம் என்ற திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு மாறுபட்ட அனுபவமாக நிச்சயம் இருக்கும்.